இதுல இருந்தா நம்மளுக்கு கிடைச்சது. அதனால இவரை வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு ஆளை வந்து கும்பிட வேணும் அப்படின்னு நினைச்சா நம்ம கடவுளை கும்பிடுறோமோ இல்லையோ, மைக்கேல் ஃபேரடேவை வந்து நம்ம வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆள், முக்கியமான ஒரு நபர் வந்து மைக்கேல் ஃபேரடே. நம்மள மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு படிச்ச ஒரு இடத்துல இருந்து அந்த மாதிரிலாம் வந்தது கிடையாது. ஒரு மைக்கேல் ஃபேரடே வந்து ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப அடிமட்டத்துல இருந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாம, அவருடைய ஹிஸ்டரிலாம் படிச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்மளாலே வந்து இப்படிலாம் ஒரு மனுஷன் இருந்து சாதிக்க முடியுமா அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவருடைய ஹிஸ்டரியை பார்த்தோம்னா. அவர் வந்து ஆக்சுவலா பேசிக் இங்கிலாந்து. அவரு அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, சாதாரணமா வந்து ஒரு 4 பேர் அவங்க குடும்பத்துல எல்லாமே ரொம்ப ஏழ்மைப்பட்டவங்க. அவங்க அப்பா வந்து என்ன அப்படின்னா ஒரு கொள்ளர், அதாவது பிளாக் ஸ்மித்னு சொல்லுவாங்க பாருங்க, இந்த கத்தி அடிக்கிறது, இந்த கடப்பார் அடிக்கிறது, மண்வெட்டி அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர். இந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்மித்தோட பையன். அப்படி இருக்கக்குள்ள அவருக்கு வந்து ஒரு நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு ரொட்டி கொடுப்பாங்க அவங்க அம்மா. அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு ரொட்டி, அதை வந்து 7 டேஸுக்கு ஒரு நாளைக்கு அதை கட் பண்ணி ஒரு நாளைக்கு 2 பீஸ் சாப்பிடுவாங்க. 2 பீஸ் சாப்பிட்டாதான் வருமானமே, வேற வழி இல்லை அவங்களுக்கு. அப்படி இருந்துட்டு தன்னுடைய படிப்புல கொஞ்சம் ஆர்வம் இருந்தாலும் அந்த அளவுக்கு போய் படிக்கிற அளவுக்கு அவருக்கு வசதி இல்லை. அதனால என்ன பண்ணாங்க, ஓரளவு படிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் இந்த புக்ஸ் படிக்கக்கூடிய எண்ணம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இப்போ ஸ்கூல் லைஃப கைவிட்டார், போக முடியல. அவங்க அப்பா கூட இருந்து வேலை பார்க்குற அளவுக்கு முடியல அவருக்கு. அந்த இதுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. எதையாவது வந்து நம்ம செய்யணுன்ற மாதிரி மைண்ட்ல வந்து அப்படியே செட் ஆயிடுச்சு இந்த மைக்கேல் ஃபேரடேக்கு. அதுக்காக என்ன பண்ணாரு, இந்த பழைய புக்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த பழைய புக்ஸ் கடையெல்லாம் போயிட்டு புக்கு வாங்குற மாதிரி போய் நின்றுட்டு எடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் படிச்சுட்டே இருந்து, இல்லை வேணான்ட்டு வச்சுட்டு வந்துடுவார். படிக்கிறதா கம்மி நேரம் கிடையாது, 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்றுட்டே உட்காந்து படிச்சுட்டு அந்த புக்கை மூடி வச்சுட்டு வேணான்ட்டு வந்துடுவார். இதனால இவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பக்கத்தில் உள்ள கடைக்கே போக விட மாட்டாங்க, அது இங்கே வராத அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒரே ஒரு கடைக்காரர் மட்டும் அவருடைய ஆர்வத்தை பார்த்துட்டு, நீ இங்கே வந்து உட்காந்து படின்னு சொல்லி ஃப்ரீயாகவே அந்த புக்கு எடுத்து கொடுத்து படிக்க சொல்லியிருக்காரு. அப்படி ரொம்ப டைம் எடுத்து அவர் பார்த்தா அந்த கடைக்காரர் ரொம்ப ஆச்சரியப்படுவார். இவர் படிக்கக்கூடிய டைமை பார்த்தா இவ்வளோ நேரம் படிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர் ரொம்ப ஆச்சரியப்படுவார். அவ்வளோ டைம் எடுத்து அவர் படம் படிச்சுட்டு இருப்பார். அப்படி படிக்கக்குள்ள வருமானம் சுத்தமாக இல்லைன்னா அந்த கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, அவரேவே வந்து நீ இங்கே டைம் வேலைக்கு வாங்க, உனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து வேலை என்ன அப்படின்னா, வீக்லி ட்வைஸ் வந்து அந்த புக்ஸை கொண்டு போய் போட்டு வரணும். வேற எங்கேயாவது ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அந்த புக்ஸை கொண்டு வந்து இந்த கடைக்கு கொடுக்கணும். அவங்க ஒரு ப்ரெஸ் வச்சிருக்காங்க, இது அவருடைய ஒர்க்கு. வீக்லி 2 டைம்ஸ் போயிட்டு வருவாரு. அதுக்கு ஒரு அமௌண்ட் அவருக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்தா இருக்கும். அந்த டயத்துல வந்து டெவி அப்படின்ற, நம்ம அந்த டெவிஸ் லேம்ப்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவர். அந்த டெவி என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய ஜேர்னல் ஒன்று பப்ளிஷ் பண்ண போறாரு. அதுக்காக என்ன பண்ணுங்க, அந்த ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு அங்க வந்து என்ன வரணும், அந்த கான்ஃபரன்ஸுக்கு நிறைய பேர் யார் வருவாங்கன்னா, நிறைய சயின்டிஸ்ட் தான் அந்த கான்ஃபரன்ஸுக்கு வருவாங்க. அந்த கான்ஃபரன்ஸுக்கு மைக்கேல் ஃபேரடே வந்து போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதுக்கான டிக்கெட் வாங்கறதுக்கு இருக்கு காசு இல்லை. அதை வந்து நம்ம அந்த கடையில் வேலை பார்த்தார் இல்லையா, அவரு தான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி அந்த கான்ஃபரன்ஸுக்கு அவர் அனுப்பி வைக்கிறாரு. அந்த கான்ஃபரன்ஸை போய் அட்டன் பண்ணுறாரு. எல்லாரும் மாதிரியும் ஒரு அட்டன் பண்ணல. அந்த கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாரு, எல்லாரும் சும்மா உட்காந்து வெளியே பார்த்துட்டு வராங்க. இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஸ்கிரிப்டாக எழுதுறாரு. அந்த கான்ஃபரன்ஸில் டெவி என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்காரோ அப்படியே ஸ்கிரிப்டாக எழுதிக்க வர்றாரு. அப்படி எழுதிட்டு வந்து அதை வந்து அப்படியே வீட்டில் போய் உட்காந்து ஒரு டைம் நல்லா ஃபேர் பண்ணுறாரு. அது சும்மா ரஃபாக எழுதுனா அவர்கிட்ட ஃபேர் பண்ணி, ஃபேர் பண்ண காப்பியை வந்து பைண்ட் பண்ணி அவர் வந்து இந்த டெவிக்கு அனுப்பிச்சி விட்றாரு. ஒரு பெரிய சயின்டிஸ்ட், கெமிஸ்ட் ப்ளஸ் வந்து ஃபிசிக்ஸ்ட். அவர் டெவிக்கு அனுப்பிச்சி விட்றாரு. டெவி அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ் எல்லாருக்குமே அந்த டெவியே டிக்கெட் இவருக்கு ப்ரொவைட் பண்ணி நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பார்த்து என்ன பண்றாரு, அவருடைய
என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்கிறாரோ எல்லாத்தையுமே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சு பைன் பண்ணி மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பைன் பண்ணி ஒரு புக் அனுப்புறாரு. ஹீ இஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்டு வித் மைக்கேல் ஃபெரடே. ஆனால் மைக்கேல் ஃபெரடேக்கு என்னென்னா ஹி வாண்ட் டு பிகேம் ஏ சயின்டிஸ்ட். எதையாவது ஹி வாண்ட் டு இன்வென்ட் ஏ நியூ திங். புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு ஆர்வம் மனசுக்குள்ளே இருந்துச்சு. அதில் வந்து ஆக்சுவலாக இவர் வந்து என்ட்ரி ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் நிறைய பண்ணியிருக்காரு. ஆனால் இவரோட குவாலிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு ரிசர்ச்சில் வந்து உள்ள ஒரு அசிஸ்டண்ட்டாவோ ஒரு ரிசர்ச்சிஸ்டாவோ ஒன்றும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அவருக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கிடையாது. அதனால் என்ன பண்ணாரு, டெவி வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தார். இல்லை, நான் இது மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீ இந்த மாரி நான் வச்சுக்க முடியாது. ஒரு யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் லேபில் உன்னை இது மாதிரி கொண்டு வந்து வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சு, டெபி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்குள்ள ஆக்சிடென்டெல்லாம் ஒரு 2 கண்ணு வந்து பார்வை எழுந்துட்டாரு. அதனால அவருக்கு அசிஸ்டன்ட் வந்து ஒரு நாலேஜபிள் அசிஸ்டன்ட் தேவைப்படுது. அவர் சொல்றத கரெக்டாக செய்யக்கூடிய அளவுக்கு, அவருக்கு ஏதாவது ஐடியா கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணாரு, அப்போ லெட்டர் போட்டு இவரை வர சொல்றாரு. ஏற்கனவே ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு, அவர் அனுப்பிச்சு விட்டாரு. இவர் வந்து இவர் கூட ஜாயின் பண்ணார், அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ணி 2 பேரும் வந்து ரொம்ப பாண்டு, சரியான 2 பேருக்கு ஒரு பயங்கரமான பாண்டு. ஒரே வேவ்லென்த்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி 2 பேருக்கு ஒரு சரியான பாண்டு. 2 பேருமே தீவிரமாக இறங்கி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவர் டெபி வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு பெரிய ஆள், ஃபிசிக்ஸில் அந்த அளவுக்கு இல்லை, கெமிஸ்ட்ரியில் எல்லாம் பெரிய அளவு. அதனால் கெமிஸ்ட்ரியில் நிறைய கண்டுபிடிச்சிங்க. அது வந்து ஒரு லிஸ்டே இருக்கு, வேணும்னா அவங்களுக்கு அந்த இதை நான் சொல்லி விட்றேன். அவ்வளோ அளவுக்கு கெமிஸ்ட்ரியில் வந்து கார்பன், இவர் மெயினாக வந்து ஃபேரடே கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் குளோரின் இதை சம்மந்தமாக நிறைய இன்வென்ட் பண்ணியிருக்காரு. இந்த பன்சன் பர்னர்னு சொல்லுவீங்க பாருங்க, இந்த பன்சன் பர்னர் கூட நம்ம மைக்கேல் ஃபேரடே கண்டுபிடிச்சது அந்த பன்சன் பர்னர். அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில் அப்புறம் ஒரு இந்த ஃபிசிக்ஸில் வந்து நம்ம இந்த ஆஸ்ட்ரேட் வந்து கரண்ட், மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் கண்டுபிடிச்சாரு பாருங்க. அப்போதான் வந்து ஏன் நம்ம வந்து கரண்ட் அப்படி ரிவர்ஸ் எஃபெக்டாக திங்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணார். அதுக்கப்புறம் தான் அந்த ரிசர்ச்சில் இறங்கினார். அவர் ரிசர்ச் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள், யாருக்குமே அது மாதிரி எந்த ஒரு சக்ஸஸுக்கு பின்னாடி பார்த்தோம்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி அவர் ரிசர்ச்சுக்கு முன்னாடி நிறைய ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த டெவியோட ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவரை வந்து ஒரு வேலைக்காரன், ரொம்ப அடிமட்ட வேலைக்காரனாவே நடத்துவாங்க. அவங்க கிட்ட தான் தங்கி இது வேலையை ரிசர்ச் பண்றாரு. ஒரு அடிமட்ட வேலைக்காரனாவே நடத்திட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் வந்து தான் பிசிக்ஸ் இதை விட்டுட்டே வந்துருமான்ற அளவுக்கு ஒரு திங்கிங், ஒரு மைண்ட், ஒரு தாட் வந்துச்சு. அதனால அந்த எடுத்த காரியத்தை எப்படியாவது நம்ம சக்சஸ் பண்ணுன்ற ஒரே நோக்கத்தில் அதை பண்றாரு. பண்ணி ஒரு ஃபைன் மார்னிங் இதை கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டு இதை போய் ஒரு ப்ரெசன்ட் பண்றாரு. எப்பயுமே ஒரு இன்வென்ஷன் முடிச்ச உடனே போய் வந்து ஒரு பெரிய ஹாலில் வந்து அந்த சயின்டிஸ்ட்லாம் இருப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த எந்திரன் படம் பார்த்துருக்கீங்க இல்லையா, இந்த எந்திரன் படத்துல எப்படி வந்து அந்த ரோபோ வந்து ரஜினி மற்ற பேருக்கு அறிமுகப்படுத்துவாரோ அது மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்பாங்க. சரி, இந்த மாதிரி வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சுன்னா கரண்ட் வருது, இதை வச்சு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரோட பதில், புதுசாக ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைகிட்ட என்ன எதிர்பார்ப்ப அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அதுக்கு ஒன்றுன்னா நம்ம வந்து இதுக்கப்புறம் இது என்ன பண்ணும், எப்படி எனர்ஜி கொடுக்கணும், எப்படி வளர்க்கணும், அப்படி தான் நம்ம முடிவு பண்ணணும். எடுத்த உடனே ஒரு குழந்தை எப்படி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே சரின்னு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த இன்வென்ஷன்ஸ்லாம் நிறைய, இன்னைக்கு லாஜிஸ்க்கு இன்னைக்கு நான் உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீங்களாம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் முன்னோடி, இதுக்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் காரணம். ஏன் அப்படின்னா, பிஃபோர் தட் வி ஹாவ் கரண்ட் இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு அனுப்புறதோ போகிறதோ அதெல்லாம் முடியாது. அப்போ ஒரு பேட்டரி தான் இருக்கும். அப்போலாம் எப்படி கரண்ட் இருக்குன்னா செல்லு தான் இருக்கும், ஒரு செல் இருக்கும். எப்பயும் நம்ம பேட்டரி பயன்படுத்துறோம் இல்லையா, இந்த மாதிரி பேட்டரி தான். இது பிளஸ், இது மைனஸ். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஜார்ஜ் அலெக்சாண்டர் வோல்டா அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். வோல்டா செல், அப்புறம் டேனியல் செல், அப்புறம் லக்லாஞ்ச் செல், அப்புறம் லெட்டாசின், நிக்கல், குரோமியம், அப்படி நிறைய வந்துருச்சு. அப்படி நிறைய செல்ல வந்து ஏகப்பட்டது. பேட்டரி வந்து இந்த பட்டன் செல் மாரில வந்துருச்சு இல்லையா. இதுதான் இப்போ டிசி, இது வந்து டிசி.
இந்த டிசியில் என்ன நிறைய நெகட்டிவ் இருக்குது. டிசியில் என்னென்ன, அதாவது நிறைய நெகட்டிவ் மீன்ஸ் நிறைய மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் நீங்கள் அனுப்ப முடியாது. ஒரு சர்டன் ஸ்டேஜ் ஒரு ஏரியாக்குள்ளே தான் இருக்கலாம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அனுப்ப முடியாது. இந்த டிசியை குறைக்கிறது அதிகமாக்கலாம் முடியாது. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் வந்து இந்த டிசியில் இருக்கு. ஆனால் இவர் கண்டுபிடிச்சது வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலமாக ஏசியை கண்டுபிடிச்சார். இந்த லெசனில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன, அதனால எப்படி கரண்ட் உண்டாகுது, அப்போ அந்த கரண்ட்டை அதிகப்படுத்தணும் கம்மியாக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நம்ம வந்து இது மெயினாக யாருக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லிடலாம். மைக்கேல் ஃபாரடே. எனக்கு வந்து ஃபிசிக்ஸில் ரொம்ப பிடிச்ச ஆள் யாருன்னா மைக்கேல் ஃபாரடே ஒன்று, எடிசன் ஒன்று. இவங்க ரெண்டு பேரும் வந்து மறக்க முடியாத ஒரு சயின்டிஸ்ட்டு. நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் படித்த எல்லாருக்குமே இவங்க ரெண்டு பேரும் நல்லா பிடிக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கம் டு த பார்ட். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல இப்போ இந்த டிஸ்கிரிப்ஷன் பற்றி சொல்ல ஜென்ரலாக சொன்னால், வாட் இஸ் மீன் பை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ்னா என்ன? ஃப்ளக்ஸ் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. ஃப்ளக்ஸ்னா இந்த லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு சொல்கிறோமோ அதான் ஃப்ளக்ஸ். இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுதான் ஃப்ளக்ஸ். அப்போ அந்த ஃப்ளக்ஸு அதுதான் வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகும். ஃப்ளக்ஸை வந்து வச்சு தான் இருக்குது கரண்ட்டே. அந்த ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வச்சு தான் இருக்குது கரண்ட்டே, இல்லையா? இப்போ வாட் இஸ் ஃப்ளக்ஸ்? The flux is represented by term phi. அப்போ இந்த ஃபை எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா, ஒரு ஏரியாவுக்குள்ள எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து இந்த ஃப்ளக்ஸ் மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளக்ஸ் இஸ் ரெப்ரசன்ட் ஃபை இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ. ஃபை இஸ் ஈக்குவல் டு பி டாட் ஏ. ஃபை இஸ் பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். அந்த ஏக்கு ஏன் வெக்டார் போடுறேன் அப்படின்னா, இப்போ பாருங்க, திஸ் இஸ் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன், இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, here it became north pole, here it became south pole. This is direction of magnetic lines of force. This is uniform magnetic lines of force. We select an area. ஒரு ஏரியா எடுத்துக்கிறீங்க, அந்த ஏரியா வந்து இதில் வைக்கிறீங்க. This is normal to the area. இது normal to the area. இந்த இதை வந்து எப்படி வைக்கிறோமோ அதை பொறுத்தா ஃப்ளக்ஸ் இதில் லிங்க் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ளக்ஸ் இஸ் மேக்சிமம் அப்படின்னு கேட்டோம்னா, இது என்ன ஆங்கிள் இருக்குதோ அதை வச்சு ஃப்ளக்ஸ் நம்ம சொல்ல முடியும். இப்போ பாருங்க, ஒரு பிளேன்ல வந்து இங்க சப்போஸ் இதை எடுத்துட்டீங்கன்னா, இதை எடுத்துட்டீங்கன்னா d5 அப்படின்னு சொல்றாங்க. d5 is equal to b into da, அதாவது phi is equal to b into a அப்படின்னு வச்சுக்கோங்க. is equal to BA cos theta வருமா, டாட் ப்ராடக்ட் ஆச்சா, BA cos theta. theta represent the angle. எதுக்கும் உள்ள ஆங்கிள் அந்த theta அப்படின்னு கேட்டீங்கன்னா, theta is the angle between the normal and the magnetic flux. அந்த புக்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அதுல வந்து அந்த நார்மல் இருக்கு பாருங்க, இந்த நார்மலுக்கும் அதுக்கும் உள்ள ஆங்கிள் தான் அந்த தீட்டா அப்படிங்கிறது. இப்போ அதுக்கான ஒரு இது சொல்றேன் கேட்டுங்க. இது வந்து அந்த ஏரியா, இது வந்து நம்ம எடுத்துக்கிறோம்னு சொன்னாலே அந்த ஏரியா, இந்த ஏரியா இருக்குது. இதோடு பாருங்க, இது வந்து அந்த நார்மல். சப்போஸ் இது இந்த பிளேன் ஏரியா இருக்கு இல்லையா, இது மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இப்படி வச்சிருக்க அப்படின்னா, அப்ப இப்படி வச்சோம்னா என்ன அர்த்தம்? இந்த பிளேனுக்கு இது எப்படி இருக்கு, அப்படியே பேரலா இருக்குன்னு அர்த்தம், இல்லையா? பிளேனுக்கு பேரலா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி வச்சா கூட சரி, பிளேனுக்கு வந்து பேரலா இருக்குன்னு அர்த்தம். அதே இப்படி நான் டேர்ன் பண்றேன், இப்படி இருக்கிறது இப்படி நான் டேர்ன் பண்றேன். இப்ப இப்படி இருக்கக்குள்ள என்னன்னு பாருங்க, ஃப்ளக்ஸ் என்னன்னு பாருங்க, ஃபை என்ன இருக்கும்? What is the flux here? In this position, this is normal and this is magnetic induction. This is normal and this is magnetic induction. So the angle is 90 degree. Angle is 90 degree. Okay. Now I change this angle. இது சேஞ்ச் பண்றேன். இங்க பாருங்க, இது வந்து பிளேன். இப்போ
இங்க இருந்து பிளேனை சேஞ்ச் பண்ற அப்படின்னா now the angle between the plane and the magnetic induction angle between plane and magnetic induction V இங்க பாருங்க இது plane இந்த பிளேனுக்கும் இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து வேற ஓகே இந்த பிளேனுக்கும் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் உள்ள ஆங்கிள் இப்படி திரும்பிச்சு அப்படின்னா இது ஆங்கிள் சொல்றோம் this is plane angle இது plane இது டைரக்ஷன் ஆஃப் plane இந்த ஆங்கிள் வந்து வேற சப்போஸ் this angle is theta அப்படின்னு வச்சுக்கோங்க இது வந்து நார்மல் இந்த பிளேனுக்கான நார்மல் இங்க பாருங்க இப்படி இருக்குது இந்த பிளேனுக்கான நார்மல் இது இந்த ஆங்கிள் θ அப்படின்னா அப்ப இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும் பாருங்க இந்த ஆங்கிள் θ பிக்கு இதுக்குள்ள ஆங்கிள் என்ன இருக்கும் இப்படி இருக்கக்குள்ள 90 இல்லையா இந்த பொசிஷன் இருக்குன்னா 90 இது டர்ன் ஆயிடுச்சுன்னா 90 மைனஸ் திஸ் ஆங்கிளா சோ தட் இது வந்து பிளேனுக்கும் இதுக்கும் உள்ள ஆங்கிள் θ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா பிளேனுக்கும் அந்த சர்ஃபேஸுக்கும் பிளேனுக்கும் அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கு உள்ள ஆங்கிள் வந்து θ அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இது டர்ன் ஆகுது அப்படின்னா இது என்ன ஆங்கிள் உருவாயிருக்கு θ ஆங்கிள் உருவாயிருக்கு ஏற்கனவே எவ்வளவு இருந்துச்சு இது 90ல இருந்துச்சு இப்போ என்ன ஆங்கிள் ஆயிருக்கு இதுக்கும் உள்ள ஆங்கிள் இப்போ என்னவா இருக்கும் இட் இஸ் 90 மைனஸ் θ ஓகே தட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த நார்மல் அண்ட் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இதுக்குள்ள ஆங்கிள் இப்போ வந்து 90 மைனஸ் θ இருக்கும் ஏற்கனவே என்ன இருக்கு ஏற்கனவே இது 90 இருந்துச்சு இப்போ எவ்வளவு இருந்துச்சு இவ்வளவு வந்துருச்சு அப்போ இதுக்குள்ள ஆங்கிள் வந்து இந்த θ வந்து இந்த பக்கம் படிச்சப்ப 90 மைனஸ் θ அப்படின்னு வரும் ஓகே இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும் சோ phi is equal to BA cos θ எதுக்காக அந்த மாதிரி சொல்றோம் பாருங்க இப்போ when the phi is maximum சொல்லுவாங்க when phi is maximum at θ is equal to 0 இல்லையா phi is maximum because cos 0 வேல்யூ 1 அப்ப phi is equal to BA ன்னு வரும் அப்ப எப்ப phi maximum θ வந்து 0 வந்துச்சுன்னா phi maximum இங்க பாருங்க இப்படி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ளக்ஸ் படாது ஏன்னா பிளேனா இருக்கு இப்போ ஆங்கிள் என்னது 90 ஆங்கிள் வந்து 90 so if phi is θ is equal to 90 phi is equal to 0 because cos 90 value is equal to 0 அப்ப phi is equal to 0 ன்னு வந்துரும் அப்ப இதுதான் அந்த பொசிஷன் so this is angle between the normal vector and the magnetic induction now you turn this like this இத எப்படி டர்ன் பண்றீங்க இப்ப பாருங்க டர்ன் பண்ணிட்டீங்கன்னா θ என்னது 0வா now θ is 0 அப்ப இங்க வரக்கூடிய ஃப்ளக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது இது அப்படியே அடங்கி இங்க இருந்து வரக்கூடிய ஃப்ளக்ஸ் அப்படியே தடுக்குமா இது அப்படியே வந்து பேக் இருக்கும் அப்ப வரக்கூடியது அப்படியே தடுக்கும் this is 0 position இப்ப t0 positionல என்ன வருது flux is maximum in the position of 0 the flux is maximum so that we can say at 0 the flux is maximum அப்போ அவ பிளேனுக்கும் அதுக்கும் உள்ள ஆங்கிள் கேட்பாங்க what is the angle between plane இதான் plane இந்த பிளேனுக்கும் magnetic induction உள்ள ஆங்கிள் எவ்வளவு போ இந்த பிளேனுக்கு எவ்வளவு இதுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 பிளேனுக்கு இதுக்கும் உள்ள ஆங்கிள் இப்போ now 90 so at the position of the angle between the plane இதான் plane angle between the பிளேனுக்கும் அந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷனுக்கும் உள்ள ஆங்கிள் பாத்தீங்கன்னா பிளேன் இந்த வாட்டத்துல இருக்கு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இப்படி இருக்கு அப்ப 90 இப்போ இது 90 இருந்துச்சுன்னா இது பிளேனுக்கு அதுக்குள்ள ஆங்கிள் 90 இருந்துச்சுன்னா ஃப்ளக்ஸ் மேக்ஸிமமா இருக்கும் பிளேனுக்கும் இதுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா பிளேனுக்கு இதுக்குள்ள ஆங்கிள் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இருக்காது ஓகே சோ இது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகல டிக்ரீஸ் ஆயிட்டே போகும் ஞாபகம் வச்சுக்கணும் பிளேனோட ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆக நார்மலுக்கும் பிக்கும் உள்ள ஆங்கிள் டிக்ரீஸ் ஆயிட்டே போகும் at certain stage if the plane is perpendicular to the magnetic field the normal and the magnetic field becomes 0 அப்பதான் நமக்கு மேக்ஸிமமா இருக்கும் பிளேன் வந்து பர்பெண்டிகுலரா இருக்கணும் θ வந்து 0வா இருக்கணும் அப்பதான் நமக்கு மேக்ஸிமம் இதெல்லாம் அப்பதான் மேக்ஸிமம் பண்ணுவோம் எப்போ இந்த ஃபீல்டு வந்து இப்படி வரல இப்படி இருந்தா தான் மேக்ஸிமமா இருக்கும் இப்படி இருந்தா மினிமமா இருக்கும் அப்போ ஆங்கிள் சேஞ்ச் ஆக கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும்னு அர்த்தம் ஓகே அதான் அதுல கொடுத்துருக்காங்க பாருங்க phi is equal to b into a
if magnetic induction B is equal to 1 and A is equal to 1 அப்படின்னா என்ன வரும்? B 1 A 1 அப்படின்னா phi is equal to 1 வருமா? Phi is equal to 1 வெபர். ஓகே.